ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு புரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு புரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு புரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்ச மணந்ததுக்கு பாமதுர கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுறான். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு புரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஒரு பலத்த கைத்தட்டுடன் வரவேற்கலாம் MKO. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சார் ப்ரோ. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சிவகங்கை மாவட்டக்காரே வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சிவகங்கை மாவட்டக்காரே வந்தானுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டுகள் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டுகளை எடுத்து கூறி
வந்தேன் உட்கார சித்தப்பு ஆட்டங்கள் பாடி பாட்டுக்கள் பாடி உட்காருங்க சித்தப்பு அமைதியா நடத்த பாருங்க வாங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் நாட்டுக்கு 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 வாங்க 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 கிலோ 100 கிலோ 10 கிலோ 100 நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் பூண்டு 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 ஒரு விட்டு விஜய் பூண்டு வெள்ளை பூண்டு 100 ரூபா கிலோ ஒரு விட்டு ஒரு வந்து விஜய் காதல் கீதல் பண்ணாதீங்க ஓயே ஊரு விட்டு ஊரு வந்து லவ்ஸ் கிவ்ஸ் பண்ணாதீங்க பேரு கட்டும் போனாதுன்னா நேம் டேமேஜ் ப்ரோ ஊர்ல உதவாங்க முடியலப்பா கட்டி வச்சு உதைக்கிறாங்க ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனே அதாவது கதையின் ஆரம்பத்தில் இங்க வணக்கம் வணக்கம் ஆனால் மை ஜெட்டு உண்மையிலே சுமதி ஜெட்டு சொந்த ஜெட்டு தானப்பா இவன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லையே பனியார ஊத்துற மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு ஏன்னா என் தம்பிகள் பூராமே அறிவு சார்ந்த பிள்ளைகள் அவங்க வாழ்த்துக்கள்ரா தம்பி அண்ணே மாவு புளிச்சிருச்சுன்னா என்னண்ணே பண்றது அவனை உடந்துக்கு சூம்பு என்னது உன் வேலை மயிராதான் பாரு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே இந்த ஊருக்கு தறிக்கும்பன்னு பேர் வச்சிங்க வாழ்த்துக்கு ஓயின்லாம் வைக்கக்கூடாது அவனுக்கு என்ன பிரச்சனையோ என் தம்பியே எங்கள் அண்ணங்கிட்ட நான் ஒரு நாள் நடிச்சு போகிறது வயசுக்கு வர்றது மாதிரி பொண்டாட்டியை படுத்துற மாதிரி அப்புறா அவனுக்கு லேடிஸ் அமையலை காலி தூமியை குடிக்குமானே கும்பாசி நடந்துக்கிட்டு விநாயகர் கும்பாசி இருக்கு நீ அடிச்சுக்கலாம் பார்க்குறியோ என்ன யாராருக்கு அமைச்சுடுறேங்கிற உன் கூட இருக்கே தம்பிக்கு ஏதாச்சும் செட் பண்ணி விடுனே நீலகண்டா நீ குனி சீ தாண்டா உன்ட்ட எதுவுமே கேட்கறது இல்லை உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் உள்ளூர் ஆளுக இல்லைன்னு நான் சொல்கிறேன் வெளியூர் எங்கள் அண்ணன் தம்பியை கை தூக்குங்க கோச்சுக்கிறாம எனக்கா ஜெவிய தறிக்கோமனுக்கு எதுக்குப்பா நாடகம் நக்கல் முதுவன்றியலா இதுதான் நான் சம்பாரித்த சொத்து நாடக கலைஞர் சம்பாரித்த சொத்து மாமா ஆரம்ப காலத்தில் எங்கள் மாமா முதற்கொண்டு நாங்கள் நாடகம் ஆடுவோம் அவர் பெரிய வாத்தியார் இவர் அப்போ சொல்லுவார் என்கிட்ட மாப்பிள்ள அடல்பாலில் வந்துருச்சு என்னென்னமோ நிகழ்ச்சி வந்துருச்சு நம்ம நாடகத்தில் கூட்டம் இல்லையா மாப்பிள்ள நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் மாமா இந்த உறவுகள் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது ரொம்ப நன்றி மைசெட்டு கொஞ்சம் எக்கோ வைக்க முடியுமா அல்லோ அல்லோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கூட்டமா கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பாக்கு பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா என் நன்மானே பெரிய தானாதி உள்ள ஓட்டாரு கட்டபொம்மன் நாடகத்துல விசிறிய வேதிக்கிறியா முண்டை கனத்த முண்டை என்ன பாருன்னா அதை வாங்கி பாடு நக்கல் மயிர் பண்ணாத பரம்புக்குள்ள ஆளை வச்சு தாயில் கம்பு கூட்டு முட்டில் வெட்டி அடிச்சிடப்பா ஏற்கனவே சிரைச்சிட்டாங்கடா சாரி ராக்கு நம்ம இங்கே ஒரு அதிசய போலா கச்சிருக்கிறேன் அது சிரிக்கிற சரி பொம்பளை மாதிரி இப்படி இப்படின்ற என்ன சித்தப்பு டேய் சட்டி போடலடா அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஒரு போலீஸ் ரைடு வந்துடும் அப்புறம் அழு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன நன்னானே சாங் ஸ்டார்டிங் ப்ரோ கூட்டமா கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பாக்கு போறா ஒரு சோக்கர் கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அழு வந்து கூடிருச்சா நன்னானே நம்ம ஆடர் அந்த கூட்டத்தில நன நன்னான் சித்தப்பு போறா ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே சித்தப்பு போறா போறா ஒரு ரம்மி வாடா இங்க
போட்டி ஆமோ வயக்காட்ட உழுக வேணும் சம்சாரி நம்ம விவசாயத்தை காக்க வேணும் ராசாக்கா எல்லோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ பொழுது இருட்டுதடி உள்ள வாட காத்து வீசுதடி புள்ள வாட காத்து வீசுதடி ஓரா வாட காத்து வீசுதடி புள்ள வாட காத்து வீசுதடி நல்ல வச்ச போல போடுவோம் ஐயா மாமா இன்னைக்கு ரைஸ் முள்ள பூட்டிட்டாங்க ஏழை மாமா இன்னைக்கு ரைஸ் மில்ல பூட்டிட்டாங்கல எலேல மாமா ஓடு தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே எலேலோ மாடு ரெண்டும் மதுரை வெள்ள மணிக ரெண்டும் தஞ்சாவூர் மணி இரண்டும் தஞ்சாவூர் குட்டி ரெண்டும் கும்பகோணம் பொன்னம்மா நம்ம குனிஞ்சு நினைஞ்சு நடுவா சின்னம்மா போராஜ் பச்சை துண்டுக்கு ஒரு அண்டா ஓரா அப்பா மாட்டை புடிங்க கைத்த புடிக்காதேப்பா ஒரு ரெண்டிருச்சு யா உள்ள தரை கொம்பே கிராமம் இல்ல யாரு கும்போ வீசுத முன்னிட்டு நன்னே ஊருரு திறந்துருச்சு தறி கொம்பம் கிராமம் நம்ம புள்ளார் கோயில் கும்பாசனத்தை முன்னிட்டு மணப்பாறை மாடு கட்டி மயவராயரு ஊட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மயக்காட்ட உழுது ஓடு செல்லக்கண்ணு நம்ம விவசாயத்தை காக்க வேணும் நல்ல கண்ணு இறந்தாரு விவசாயத்தை காக்க வேணும் நல்ல கண்ணு இந்த நெல்லு நான் எதுல குறைச்ச சொல்லு அமோ தாயின் தான் நில்லு நான் எதுல குறைச்ச சொல்லு எலே நட்டு நட்டு நடவ நட்டு நான் தாங்க முறா நட்டு ஓரா நான் வாரேன் நாடகத்துக்கு வேதனைப்பட்டு ஐ எம் ஸ்பீடிங் வீட்டுள்ள ஒரு கிளட்டும் போய ராஜா இன்னைக்கு வினையை இழுத்து தானே எழலாசா ஏலோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ ஏலோ எலேலோ எலேல மாமா எலேலோ திருப்பரங்குன்றத்துல முருகா ரோகரா பழனி மொட்டடா திருப்பரங்குன்றத்துல தெங்கக்கம்மா ஓரத்துல நம்ம தெங்காக்கம்மா ஓரத்துல தங்காக்கம்மா ஓரத்துல நம்ம தங்காக்கம்மா ஓரத்துல பறந்து வந்து நிக்கிது வரம்பு பட்டி குளிச்சாமி இல்லை இல்லை நண்பா போயிட்டேடா குளுச்சாமி எல்லையில நம்ம குளுச்சாமி எல்லையில ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலோ எலேலோ எலேல மாமா ஏலேலோ ஏலேல மாமா எலேல மாமா ஏலேலோ எலேலோ புறானே புறானே அம்புளைய நான் இந்த குண்டம்மா விஜய் புள்ள நம்பளைய நம்பலையே என்னோட தா விஜய் என்னோட 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 அக்கா விஜி என்னோட வாடா நம்ம ஒத்துமையா நாடகத்தை கப்பமுடா என்னோட எல்லாரும் வாடா தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ கமான் இஸ் எவரிபாடி கை தட்டின எங்கள் அப்பங்களுக்கெல்லாம் நன்றி என் தம்பி எங்கள் அண்ணங்களுக்கு நன்றி நீ உட்காந்துருக்கிறது எப்படியும் அந்த ஸ்டாண்டை தள்ளி விட்டுருவேன் அவன் ஒரு பிரயத்தினி கூதிமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் எதுக்குத்தான் நாடத்துக்கு வரையான்னு தெரியல மயிருமே பேரன்பு கொண்டு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் கலிச்சேரி காளி முனியிட்டையும் 18ஆம் படிக்கிட்டையும் நான் ஒன்று தான் வேண்டிக்கிறேன் அடுத்த பிறவியில் நான் தமிழை பிறக்கணும் இந்தா குலவை ஓட்டேன் ஜோலியை முடிச்சிட்டா இல்லை அப்புறம் என்ன பிறக்க முடியாது அவன் கர்ப்பத்தடை பண்ணிடுவான்டா அவன் என் தம்பியை தான்டா எனக்கு எதிரி உலகத்திலே தமிழனா பிறக்கிறது பெருசு கிடையாது இதே ஒரு புண்ணியமான பிறவி எனக்கு பொறுத்தளவு தமிழன் தம்பி கடாவேல விட்டு நீ கூற வச்சு அடிச்சு போடுவேன் அப்புறம்
என்ன குலவை ஓடுற பெரிய தாள் முளைப்பாரி தூக்குறேன் வாயில் பிடி குலவை ஓடுவாங்க அவனாது உன்னை செய்ய கூப்பிட்றான் ஒரு சென குதிமே. வணக்கம்டா என் உயிரில் மேலான என் அண்ணன் தம்பிகளே, அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர்த்தையும் உருவாக்கி எனக்கு சொந்தங்களாக கொடுத்த என் அன்பு தாய்மார்களே, எல்லாத்துக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அடுத்த டீம் ரெடியாக இருங்கப்பா. 3 நிமிஷத்தில் இறங்கணும், நான் கிராச் பண்ணி போடுவேன். யார் ஒரே டிஜெட்டாக போகிறாங்க? உள்ளூரா? உண்மையிலே இந்த தறி கும்பன் இளைஞர்களை எம்கேஆர் வாழ்த்துறேன், வணங்குறேன் தம்பி. சூப்பரா என் தம்பியை கட் அவுட் வச்சுருக்காங்க. அப்படி தான் வைக்கணும் கட் அவுட்டு, பைபாஸை மறைச்சி வைக்கணும். ஆனால் ஓரமாக வச்சுருக்காங்க. வாசகம் சூப்பரா தம்பி. சில ஊருக்கெல்லாம் தம்பி சூத்தரிச்சு போவேன். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அவன் பாருவேன். இது ஒரு ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு கேதத்துக்கு போயிருந்தேன். பொண்டாட்டி புருஷனை அந்த ப்ரெஷர் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் அதை போட்டு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே அழுகுது. எப்பா இன்னைக்கு ஏன் ஜாமியா உடனே விட்டேன் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே மகளை கூப்பிட்டு அந்த உலை ஓச்சிட்டான்னு பாருடி. இங்கே அழுதுகிட்டே உலையை கேட்க சொல்லுது. அந்த மாதிரி நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் கொலை ஓட்டுக்கிட்டு இருக்கேன். கொலவை ஒருத்தன் அதிகமாக போகிறான்னா மாவோட அதிகம். மாவு ஓடுற வந்தேன் இந்த மாதிரி என் சிங்க என் தம்பி வந்துட்டேன், என் சிங்க வந்துட்டேன், என் சிங்க வந்துட்டேன். குசு ஓட்டானா செத்தாங்க தலை. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொண்டு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பகுதிக்கு என்னை அழைத்து வந்த தறிக்கொம்பன் கிராமத்தார்களுக்கு முதல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஒரு நாள் ஒரு ஊர் ஒரு உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்க அதிக சொந்தங்கள் இதெல்லாம் அது கிடையாதுன்ட்டேன். அகராதி மயிரா பேசுகிறாங்க. இதுக்குத்தானே தமிழ்நாடு நக்குன மாதிரி இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு பழிக்காதுடா. எப்படி பழிக்கும்? அவர் அதில் பெருமையை சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஐயா நான் செத்தாலும் இந்தியாவை நம்பலை, தமிழக இளைஞரை நம்பி சாகிறேன்ட்டாரு. இருந்திருந்தா இவங்களே கொண்டிருப்பாங்க. அவர் பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. அவர்கிட்ட பக்கத்தில் வந்து இடியப்பம் இருப்பாங்க, இதில் நாட்டுக்கு நின்றுருப்பார். பெரிய பெரிய ஞானிகளும் தாயிகளும் பிறந்த பூமி, சாதித்த முப்பாட்டங்கள் கால் தூசி பெற மாட்டான். நம்மெல்லாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். இந்தா சோழியை முடிச்சிட்டாங்க, இந்த நாடகத்தை கருத்திட்டாங்கல்ல, சொல்லி வாய முடலை. இந்த நோனிமையனுக்கு இங்க என்ன வேலை? பார்க்கறதுக்கு இடமே இல்லையா? தண்ணி தொட்டிக்கல வேணா பார்ப்பான நாடகம். கொஞ்ச நேரத்தில் தாள் நீர்மாலை போக தெரிஞ்சாங்க. இந்த நாடக காசை வாங்காம நான் தெருவில் சூம்பிட்டு தெரியவா? கமிட்டியா நாடக அமைப்பாளரா? நக்குன மாதிரி இருக்கேன். ஏ பெரியப்பா போய் அங்கிட்டு போய் பாடு. கொஞ்ச நேரத்தில் அரிச்சந்த நாடகமா தெரிஞ்சு காட்டுக்கு போனா என்ன தன் கண்மணி. பெரியவர்கள் தன்மை மாறிக்கொண்டிருக்கிறது. நான் சைட் பார்வோடு. பெரியவங்களை பார்த்து இளைய சமுதாயம் திருந்த வேண்டும். ஆனா இன்னைக்கு பெரிய ஆளு தான் பூரா யூத்து மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இந்தா இடியப்பம் என்ன பண்ண காத்திருக்காங்களோ? தம்பி ஒண்ணு சரிங்களா? ஒரு 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்தி நீ எரிச்சிரு ப்ளீஸ். ஸ்டாப் இட். என்ன தொண்டை முண்டாது? மாடு விட முளக்கச்சில வெதர்ல அடிச்சு செத்து போயிடும். இதேன் காமெடி இன்னைக்கு. என்னது வெதர்லாம் கொட்டையானே? ஏன் அவனை பிதிக்கு பாரு, சோறா வந்துகிட்டு இருக்கு. இந்த காமெடிக்கு இவன் சிரிக்கிறான் பாரு, அதிசய மயிரா. அண்ணே இந்த சட்டை நீ எதுக்கு நான் சிரிக்கிறேன்? ஆடியன்ஸ் உறவுகள் சிரிக்கணும்டா. அண்ணே சித்தப்பூ காய போடுறேன் பாவம். என்னடா தண்ணியில் வந்த காக்கா மாதிரி. ஏப்பா எது இருக்கா இல்லையா? துண்டு இருக்கான்னு கேட்டேன். எங்க அண்ணன் மிரண்டு வச்சு எது இருக்கான்டா. அது கும்பாயிசு வந்து இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அண்ணன் நினைக்கிறது சரி, அடிவல்லை நினைக்கிறீங்கள. இப்போ தரடா கட்டவட்டை பற்றி பேசினேன். அதுக்குள்ளே கட்டவட்டை வைக்க தெரிஞ்சாங்களா? ஒரே சிரிக்கும்னு இந்த காமெடி எதிர்பார்க்கல. அவர் நகைச்சுவை நடிகர் ஆகிட்டார், நான் தெருவுழுதுறேன். எப்போ வேற ஏதாவது போர்வை கூட இருந்தால் கிழிச்சு போடுங்க. இப்போ இது மசூரில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. இது இங்கு பப்புனாக நடிக்கும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக உன் தம்பி நீ பெரிய மையனை சித்தப்ப மையன் இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற இளச்சபையை சோறு ஓட முடியாது.
பெருங்கொண்ட ஒரு திணிப்பைய மகன். என்னடா சிலாப்புகள் நிற்கிறேன். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த விதையை போட்டேன், இன்னைக்கு மரமா நிற்கிறேன் தம்பி. வாழ்த்துக்கள் மணிகண்டன், வாழ்த்துக்கள் என் செல்லக்குட்டி. தம்பி தோப்பூர் மருதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அடி பிரிச்சிருவேன். இதென்ன அடி வீட்டில் வந்து பார்க்கணும். அங்கே ஒரு செட்டு கட்ட வச்சிருக்கேன். என் அன்பு மாமா பெரிய வாத்தியார் வீட்டு பிள்ளை, புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறார் ராஜா மாமா அவர்களுக்கு பொன்னாடி ஒத்துக்கிறப்படுது. இங்கே தாளம் எடுத்து கொண்டிருக்கும் நீளத்தை கண்டேன். பசு போயிருச்சு. நயினார் கோவில் காவல்துறை சார்பாய் அவர்களை இங்கிருந்தாலும் உடனே மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எதுக்கு இப்படி பிடிக்கிற கையை மைக்கு எதுக்கு இங்கே பிடிக்கிற? நரம்பு தலைச்ச கையை நீட்டு. ஏன் பயப்படுற? திரு காவல்துறை சார்பாய்வாளர் அவர்களை எங்கிருந்தாலும் உடனே மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நீ சொன்ன நல்லா சொல்லுவியா? போலீஸ் ஒன்று சொல்லி கொடுத்து கணேஷ் போல ஓட்டேன் நினைப்பான். அதுபோல் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய யாராக வந்திருந்தாலும் உடனே மேடைக்கு வருமாறு தங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு வாரமாக மின்னொலி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சுமதி ஆடியோஸ் உரிமையாளர் பாலன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதே போல் நமக்கு பிடிக்காத லூசு கண்ணு வட்டும் மாமா கதிரேல் மாமா அவர்களே அன்போடு மேடைக்கு வருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நொட்டுது. நீ யாருன்னு சொல்லு. அன்பு மாமா கதிரேல் மாமா அவர்களே அன்போடு மேடை கலைக்கின்றோம். தமிழ என்னைக்குமே வீரன். அப்படி நெஞ்ச நிமித்திட்டு பேசு. மதிப்பு மரியாதைக்குரிய இங்கே வருகிறது உள்ள சார்பு ஆய்வாளர் வீர தமிழச்சி அவர்களே மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நீ மைக்க பிடி வா. வேற யார் வரணும்? கிராம நிர்வாக அதிகாரி காலையில் வர்றாப்புலையா? வீட்டுக்கு கூட ஒரு இடத்து போயிட்டு வா. வேற யாரு ப்ரோ? வர பத்திக்கிடுவான். அதிகாரி வர அங்கிட்டு போ லூசு. தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசமது ரத்தம் சிந்திய தேசமது காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். நீ முந்திரி வைக்கவாவே இங்கே எது வராதுன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரத்தில் வர தெரிஞ்சால் 108. அது காரணமே பற்றி எனக்கு தெரியுது. அவர் விழுந்தது காரணம் மருதுதான். அங்கே டேப்பில் பிடிச்சி நின்றுருக்காரு. அங்கிட்டு போய் கோவில் நிர்வாகி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகின்றோம். எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இந்த ஐயா தம்பி நீங்கள் பேசாமல் இருக்கன்னு ஐயா அந்த 10 பேர்த்த விரட்ட முடியுமாயா? அவங்க எப்படி நீங்கள் காலி பண்ணிடுவாங்க போல. அவர் உண்மையிலே நாட அமைப்பாளரா? அவரு அண்ணே அவர் துண்டை போட்டு விட்ருங்கண்ணே. அண்ணே அவரை போட்டு விட்ருங்க. அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் போட்டு விட்ருங்கண்ணே. எப்படியா தூக்கிட்டு வாங்க அண்ணே. அண்ணே 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 மனுஷன் வந்து குடிக்கிறேன் பூரா கெட்டவே இல்லைண்ணே. ஆமாம் அவனை கூட்டுவாங்க. கோவில் பூசாரி மூக்கன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
மருத கொண்டு வைக்கிறாப்ல. வேணாம் வேணாம், விடு விடு, பாவம். இன்னும் வேணாம். பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். என்ன ஒரு டீ கடை கூட இல்லையா அண்ணே? டீயே இல்லையாடா? எங்கே இருக்கு அண்ணே? டீ வாங்கிட்டு வாங்க நடிகர்களுக்கு. அண்ணே அண்ணே டீ ப்ளீஸ் ப்ரோ. அது பெரிய இன்ஸ்பெக்டர் மாதிரி தான். அதை சொல்லாத எதை சொல்ல அண்ணே, நீ எதுக்கு போடுற அண்ணே? நீ எதுவும் பேசக்கூடாது, போயிருப்பாங்கட்டு அப்படியே புலம் தள்ளிடுவாங்க விட்டா. உண்டக்க மண்டக்க வழியே யாருக்கு பொன்னாட ஓத்தணும்னா விட்டு போகாமல் போடுங்க. நாளைக்கு அது ஒரு குத்தமாக வந்துடுமனே. ஏன்னா நீங்கள் விநாயகர் கோயில் கும்பிடலாம், இதில் ஒரு ஆள் நான் மெம்பர், உங்களுக்கே தெரியாது. எந்த ஊரில் ஜாமியம் புரியல அந்த ஜாமிக்கு உரிமை உண்டு, அந்த மக்களிடையே எனக்கு உரிமை உண்டு. சரிதானே ப்ரோ? இப்போ நான் துண்டு வாங்கினது எதுக்கு வாங்கினேன்? தறிக்கொம்பு கிராமத்தாரில் போடுற துண்டை ஒத்தால் நான் ஏற்றுக்கிட்டது எனக்காக ஏற்றுக்கல, எங்கள் அண்ணன் தம்பிகளுக்காக நான் வாங்கிக்கிட்டேன். சரிதானே? இப்போ ஏன்னா காலாஞ்சி பை கொடுக்கல, நான் வாங்கிக்கிட்டேன். நமக்குள்ளே தாய் உள்ளையாக இருந்துக்கிறோம். பொன்னாடைய போத்தி பொன்னாட போத்தனையே உண்மையிலே அருமையான சாப்பாடு. மேடையில் முள்ளலி கொட்டினது யார்? இங்கே வா அண்ணே. உட்கார முள்ள விஜி கனத்த முண்டை, அந்த முண்டை அதில் குத்தி பிடிச்சி பப்புள் வந்து வாயை வச்சு முள்ள பிடுங்கினேன்ப்பா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகம்னே. குத்துனது முள்ளு தானாண்டா? ஆமாண்ணே. முள்ளு வந்தா பத்தியா போயிட்டாருவாரு. முள்ள எடுக்க போல பேக் சாட் அடிக்க போயிருக்காங்க. 5 நிமிஷத்தில் டீ வந்துடும். பொழந்து வச்சு எந்த ஊராக இருந்தாலும் என்ன கடை வேணாலும் போடுங்க, வியாபாரம் ஓடும். குறிப்பாக டீ கடை ஓட கிளம்பிருச்சு எங்கள் அண்ணன். கணேஷ் போயில கடை ஓடக்கூடாது தம்பி, அம்மாட்ட சொல்லி கொடுத்துமே. அப்புறம் கணேஷ் போயிலன்னு பேர் யார் வச்சா தெரியுமா? அது யாருக்குமே தெரியாது. முத கணேஷ் போயில போட்டேன் பேர் கணேசன். எப்படின்னு அவ்வளோ கரெக்டாக சொல்கிற? இப்போ தான் நான் யோசிச்சேன். தம்பி நீ காமெடியை கெடுக்கிற, குறும்பி தரிச்சு போவேன். இதுக்கு தாண்டா 21 வருஷமா அந்த மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கேன்னா இப்படித்தான் அடிச்சு விடுறது. சரி சரி சரி, ஏதோ செய்ப்பா. கணேஷ் போயில போடுறதுனால் என்ன தீமை அப்படின்னா, வாய்கள் பீவாட வரும், சி வராது, எல். என் அன்புக்குரிய நண்பன் இளஞ்சம் ஒரு மண்ணின் மைந்தன், பெருங்கொண்ட ஒரு முளப்பாரி வளர்க்கக்கூடிய ஆன்மீகவாதி. வணக்கம் ப்ரோ. எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா? ஒரு தடவை பார்த்துட்டா கரெக்டாக சொல்லிடுவேன். ஒரு 100 ரூபா விடுவேன். என்ன வேணா கண்ணாடி போடலை. கணேஷ் போயில போட வேண்டாம், பூலிப்பூ வைக்க வேண்டாம், ஆன்ஸ் போடுங்க. போட வேண்டாம். வெத்தலைக்கு அதுக்கும் போடுன்னு சொன்ன மாதிரியா இருந்துச்சு. பூலிப்பு கிடையாது. ஏன் பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பார்ப்பான் அதே வாய்ஸாக இருக்குவார். அன்றைய காலத்தில் எந்த சீக்கில்லாமல் என் பாட்டைங்க வாழ்ந்த காலம். எதற்காக? வெத்தலை. வெத்தலை போட்டால் ஆயில் கூடுமா, பல்லுகள் அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. வெத்தலை போட்டா. சுண்ணாம்பு எதுக்குண்ணே போடுறாங்க? சுண்ணாம்பு ஏன் போடுறாங்கன்னா, அதுக்கு நிறைய பேர் இருக்கு. வெத்தலைக்கு முதல் காம்பு, மடிப்பு, சுண்ணாம்பு, உள்ள வைப்பு, துவர்ப்பு, துப்பு. பாரி வளர்க்குற ஒரு பேர் என்ன வேலை? பேர் என் அன்பு சகோதரன் மணிகண்டன் இளஞ்சம் ஒரு மண்ணின் மைந்தன். எனக்கு 201 கொடுத்த மறக்க முடியாத கிராமம். நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே முத கிடாத்திருக்கே அருமுனிய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் என்னை இந்த பகுதிக்கு அறிமுகம் செய்த புண்ணிய கிராமமாம் இளஞ்சமுறை மறக்க மாட்டேன். நன்றி என் அன்பு உறவே, நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த பக்கமும் மறக்க முடியாது. என்னை முத அறிமுகம் செஞ்சது கொளூர் மணி மாமா. தன்னுடைய கிராமத்தில் வந்திருக்காரு எங்கள் மாமா. ஒரு நல்ல மனிதர் உண்மையிலே எங்கள் மாமா. ஒரு காலத்திலே இவரை போன்ற கலைஞர்களை பார்த்து தான் நான் நாடக நடிகராக வருவதற்கு என்னை தூண்டிய அத்தனை கலைஞனில் கொளூர் மணி நகைச்சுவை நடிகரும் ஒருவர் என்பதை பெருமையாக சொல்லுகிறேன். தான் வந்த பாதையும் வந்த வழியும் மறக்கக்கூடாது. எனக்கு வாத்தியார் என்பது குரு என்பவர் ஒருவர். ஆனால் குருவோல் இருந்து பாடங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் இங்கே இருக்கின்ற பல லட்சம் உறவுகள் என்பதை நான் பெருமையாக சொல்லுவேன். எல்லாத்தையும் நகைச்சுவை இருக்குப்பா, உங்கள் எல்லாத்தையுமே திறமை இருக்குது. இவ்வளோ கூட்டத்தில் ஒரு தம்பி மட்டும் இத்தனை கூட்டத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறானே அந்த எத்துப்பள்ளு முண்டை, அதற்கு என்ன காரணம்? அவன்ட்டெல்லாம் பொண்டாட்டி அரைச்சனா குடும்பம் நடத்த முடியாது. இவன் பாட்டுக்கு 1 மணிக்கு எந்திரிச்சு கொண்ட நம்பரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். சுமித்தா சுமித்தா சுமித்தா.
இன்றைய காலத்திலே நாட்டில் என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை தான், லேடிஸ் கிடைக்கல. தொங்காசு ஏலம் கேட்கறது கேட்கலாம். பொன்னிச்சாமி மையம் 100 ரூபா தொங்காசுன்றான். அங்கே கப்ளிங்க தம்பி அவனுக்கு ஒரு 1.5 கிலோ நிறுத்து போடு. பெரிய குடும்பத்து பையன் 1.5 கிலோ கப்ளிங்க போட்டு விட்டு யானை கப்ளிங்க கழட்டி கொடு. அண்ணே கம்ப்யூட்டர் திராஸ் வேணும்னே. என்னப்பா? கம்ப்யூட்டர் திராஸ் வேணும்னே. கம்ப்யூட்டர் திராஸ் மருது அடிச்சு விடு. உள்ள இருக்கு. என் தம்பியெல்லாம் பள்ளிக்கூடம் போய் படித்து பெரிய ஆளா வர வேண்டும். பெரியப்பா எந்த ஊர் பாக்கல? காவனூர். இருப்பா, ஒவ்வொரு பேரா சொல்லுப்பா. எஸ் காவனூரா? என்ன காவனூர்? கீழே காவனூர் சுப்பிரமணிய சுனாமகம், வேலுமுருகன் மதயாபகம், வேலம்மாள், புகழேந்திரன். மொத்தத்திலே நம்ம ஊர் காவனூருக்கே அர்ச்சனை பண்ணிடுறேன். எல்லாம் நல்லா இருக்கணும். போங்கோ, புண்ணியாச்சத்தை கலந்துக்கோங்கோ. ஏன்னா ஸ்ரீதர் ஐயர் இருக்கார்ல, அலங்கநல்லூர், சொந்த பெரியப்பாமையன், அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் எல்லாமே. அதிகரை பிரவீன் தம்பி, இங்கிலீஷில் இருக்குப்பா. இன்ஜினியர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி என் தம்பி, நன்றி தம்பி. நீங்கள் தானே இன்ஜினியர் தம்பி. அடுத்த அன்பாலயத்தில் ஏதாவது கட்டணம்னா நீ ஏதாவது பண்ணி விடுப்பா. ஒரு சாங் ஒன்று பாடிக்கிறேன். ஹலோ 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 உட்காருப்பா. இந்த சாங் பாடினவுடனே எல்லாம் யாராவது ஒரு சின்ன பையன் மேடையில் ஏறணும். முனிசாமி மகன் கார்த்திக் இல்லாதான் இந்த கிராமத தரிக்கொம்பன் உறவுகள் சார்பாக 201. ரெடி? இந்த அவன் கொடுத்து விட்டானா? என்ன பண்ண காத்திருக்காங்களா? ஏப்பா நீங்க தாளேடி கோட்டையா? ஐயா பூரா என் தம்பிகளே, எனக்கு தெரியலடா தம்பி. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை மட்டும் வீட்டுக்கு போய் சொல்றா. தாளேடி கோட்டை மறக்க முடியாத கிராமம். அன்பையும் ஆதரவையும் எனக்கு தந்த கிராமம். என் அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. 50 பேர் வந்திருக்கல, 200 ரூபா கொடுத்தா ஊருக்கு ஏதாவது அசிங்கம் இல்லையா? இன்னும் ஒரு 800 ரூபா மட்டும் தம்பி, யார் பாக்கெட்ல அதை எடுத்துருவாப்பா. 800 ரூபா சோறு சோறு அங்கனே எடுத்துட்டு வரணும். இங்கே வந்து 500 ரூபா தானே வர்றேன். காசுக்காக சொல்லவில்லை, பிறருக்கு உதவி செய்யத்தான் பணம் தேவை, ஆடம்பரத்துக்கு அல்ல. பசிய போக்கத்தான் காசு தேவை. உன் பேர் என்னங்க? தலையீடு கோட்டை கவி. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான உறவுகளை பார்க்கும்போது ஞாபகத்துக்குள்ள மன்னிச்சுக்க கவி. என் தம்பி நிறைய உதவி செஞ்சிருக்கார். கவி என் தம்பி சார்பாக 501. ரொம்ப நன்றி. சரி உட்காருங்க. ஆமா நீங்க இருக்கணும். என்ன கேபிள் இருக்கிறாங்க? என்னடா சாங் ஸ்டார்டிங் கப்ளிங் தம்பி ஏதாவது சொல்லாதே. அண்ணன் அந்த மைண்ட்லயே இருப்பேன்டா ப்ளீஸ் தம்பி. மாட்டு கோமியம் என்னடா பண்றியா? முயக்கு நீ இது கட்டுறானா என்ன? தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம ராமநாடு, அப்துல் கலாம். ஆமா தென்பாண்டி ராமநாடு, நம்ம ராமநாடு, அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்துல பேய்கரும்பு கைக்கரும்பு அங்க படுத்து
ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கிறோம்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் அவர்தான் அப்துல் கலாம் பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் கவனிங்க மாணவ செல்வங்களே இந்த வரிய கவனிங்க பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவராம் கலாம் தாத்தா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா எதன் பாண்டி ராமு 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 ராமன் கோயில் இருக்கு பக்கத்தில் தாண்டா இலங்கை அதற்கு முன்னாடியே பைக்கர் சாதித்து படுத்திருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா நாடே மறக்காதையா அந்த நல்ல மனிதனை காணாமையா உலக நாடுகள் மறக்கலாமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலகத்தில் உள்ள என் தமிழ் உறவுகள் மட்டும் நாங்க மறக்க மாட்டோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய்ஹிந்த் ஜெய் ஹிந்த் இந்த நடுவில் இருக்க எல்லாம் ஆங்காங்கா கை தட்டலாம் தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு என்ன சித்தப்பு அப்போ வடக்கு கிரனூர் வாழ வச்ச நன்னாடு வடக்கு கீரனூர் என் உறவுகள் சார்பாக என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 101 பேசாம இன்னைக்கு உனக்கு காது ஊத்து வச்சிருக்கலாம் மொய் வாங்கியிருப்பேன் மற்ற பப்புனுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு ரசிகர் என்று சொல்வது போலித்தனம் உறவுகள் என்று சொல்வதுதான் உண்மைத்தனம் இதற்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சில பேர் கூட பிறந்தேன்னு சொன்னால் கோவிப்பாங்க இவன் போய் நம்மளோட பிறந்தோம்னு சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன ஜாதி என்ன மதம் எந்த ஊர் எந்த மாவட்டம் எனக்கு தெரியாது என் கூட நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோவிக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே என்னை ஏற்றுக்கிறீங்க உங்களோட நான் கூட பிறந்தவன் ஏற்றுக்கிறீங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னத்த அந்த உலகத்தில் போங்க அதிக நாள் யாரும் வாழ போகிறதில்லை அதே மாதிரி நிறைய நல்லவனாக இருந்துடாது ரொம்ப நல்லவனாக இருந்தால் காலகாலத்தில் ஜீவனை வச்சு கொண்டு வருவாங்க கூட கூட ஏதாவது கிசுமுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஊருக்குள்ளே அவர் நல்லவர் நல்லவர்னா 38 வயசை சார்ந்த விட மாட்டாங்க போகிற வாக்கில் கொண்டு வருவாங்க இந்த உலகத்திலே நல்லவன் அதிக நாள் வாழ மாட்டான் ஆனால் இருக்கு வரை முதல்ல நம்ம குடும்பத்தை பார்க்கணும் 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தகப்பனை எவன் ஒருவன் கண்கலங்க விடுறானோ அவன் எத்தனை கோடி சொத்து வைத்திருந்தாலும் கடைசியிலே ஜீரோவாய் சாவான் என்பது எம்கேஆருடைய கருத்து உலகத்தில் தாய் தகப்பன் நம்ம கிடையாது இன்னைக்கு யார் பார்க்குறா ஆனால் கிராமத்தில் உள்ள விவசாய மகன் அத்தனை பேரும் எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கு நல்லது ஒரு பிள்ளையாகத்தான் இருப்பார் ஏன்னா அந்த விவசாய மயங்கி அப்படி தம்பி சாப்பிடுங்க அப்புறம் நீ தான் நாடகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க முந்தானத்து போன ஊரில் ஒரு ஆள் அப்படித்தான் கமிட்டியில் நின்று பேசிக்கிட்டே இருந்தார் எப்பா நம்ம ஊர் நல்ல கிராமப்பா தன்னால் அந்த நாடகத்தை நடத்தப்பட்ட பாடு ஹைகோர்ட்லாம் பர்மிஷன் வாங்கியிருக்கப்பா எவனாவது ஒருத்தன் கரைச்சல் பண்ணான்னா ஓன் தலையில் தாயிலி அம்புட்டு செலவு விழுந்துட முடியான்ட்டேன் காடையில் பார்த்தா அந்த பேசினவன்ட்ட 2 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க இவன் தான் அம்புட்டு பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு கிராமத்துக்கு நாடகத்துக்கு போங்க கலையை பார்த்து ரசிங்க அந்த ஊர் தெய்வங்களை வணங்கி விட்டு போங்க ஆனால் எந்த கிராமத்துக்கு போனாலும் அதுவும் நம்மளுடைய கிராமமாக நினைப்பவன் தான் தமிழன் 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 இந்த தரிக்கும்மன் கிராமம் நிறைய உறவுக்கு தெரியாது நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்களா அப்போ யாராவது என் அண்ணன் தம்பிங்களா வரமாட்டீங்களே அப்போ உங்களை நான் சொல்லவே இல்லை நான் சொன்னது என் தம்பியில் தம்பி தலடி கோட்டை அவன் தாண்டா அந்த ஊருக்கே எல்லா காவலையும் எங்கே வந்து கையை கண்டேன்டா ஆமாக்கா அப்படி விசில் அடிச்சான் பாரு அவன் என் தம்பி அவனெல்லாம் லைட்டாக பிடிச்சி அடிச்சு விடு
தலைகளில் அடிச்சு விடு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்னாலதான் பொம்பளை ஆளுங்க ஆத்தா உங்களை நின்னா பார்க்கவே இல்லையாத்தா. ஏன் வாயில கை வைக்கிறிய? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். 100 நாள் வேலை இல்லை, அதனால தான் அப்படி உட்காந்துருக்கு. 100 நாள் வேலை என்பது புனிதமான திட்டம், அதை நான் குறை சொல்லவில்லை. ஒரு கிராமத்திலே 100 நாள் வேலை வைக்கிறாங்க. அந்த கிராமத்தை சுத்தம் பண்ணுவதற்கு உங்களுக்கு மேல் வலிக்குது. உண்மைதானே? தன்னுடைய கிராமத்தை சுத்தமாக வைத்திருந்தால் தூய்மையான கிராமம் உங்கள் கிராமம் என்னும் உலகம் பேசப்படும். அதை யார் பார்க்குறா? வீட்டை சுத்தமாக வைக்கணும். புரிஞ்சேன் ஒரு பக்கம் தண்ணியை போட்டு சட்டியோட மூடுறது கிடக்கேன் நெசமாத்தே. அதே மாதிரி ஆண்சிங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மது அருந்துங்கள், உங்கள் தனிப்பட்ட விஷயம். மது அருந்த போகும்பொழுது சட்டிகளை போட்டு செல்லுங்கள். நீ பாட்டுக்கு போயிட்டு வர்ற நிறைய முண்டமாக வர்றேன். முண்டமாக வந்துட்டு 4 நோத்தா போடுவேன். எல்லையிலேருந்து பார்த்தா ஆள் சூத்துவத்தி மாதிரி இருப்பேன். நெஞ்சுக்கு தூக்கி கட்டுவேன், சட்டி போட்டுக்க மாட்டேன். அதை சின்ன பையில பள்ளிக்கூடம் விட்டு போகிறவன் இங்கே வர சோத்து புள்ள இங்கே இருக்குன்னு அடித்தேன். அப்புறம் தான் தெரியுது அவன் பெல்லுன்னு. இதில் போக தெரிஞ்சால் வெண்டமே காலில் 10 பேருக்கு ஃபோன் அடிச்சு கேட்பேன், ஏன் மச்சான் நேற்று சட்டி இல்லாமல் வந்தேன், நேற்று வந்து பாலத்திலே மச்சான் தண்ணி அடிச்ச முடியாது, மைத்தை பிடுங்கினேன். என்ன அந்த பெல்லுக்கு என்னன்னாச்சு? அந்த பெல்லுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆளை. ஏன் ஆளேன்னு கேளு. என்ன நரம்பு லாங். ஆனால் அந்த செக்ஸ் வார்த்தையும் நல்லா பேசுவேன். உணர்ச்சியா நிர்வாகமாக திரிவனுக்கு தாண்டா அந்த வேதனை தெரியும். எல்லாரும் முண்டமா திரிங்கடா. அது இல்லடா. ஏன் இரவு நேரத்திலே ஆண்கள் எல்லாம் சட்டியை கலட்டுகிறார்கள்? ஏன்? வேக்காடுகள், கசடுகள். அப்ப நீயும் சட்டியில மனைப்படுத்திருப்ப. அப்படி நீ நக்கல் இது ஒன்றாதான் எதிர்த்து போயிடு. பரம்பக்குடி முக்கு ரோட்டில் வச்சு உன்னை ரிவர்ஸில் அடிக்க சொல்லி சைனாக்காரங்களை. ஆனால் தாய்மார்களை நான் முக்குக்கு செலவு வைப்பேன். அரசாங்கம் உத்தரவு கொடுத்தா. இந்த உலகத்திலே எல்லையில் பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தமிழகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இப்போ வந்தாங்களே வீரத்தமிழச்சி, என் தாய் போல். நீங்கள் நினைக்கிறீங்க காவல்துறை அதிகாரியிடம் தவறான கண்ணோட்டத்தில் சில பேர் தெரியுங்க. ஆனால் எனக்கு சென்ற உதவியை நான் சொல்லி ஆக வேண்டும். அன்பாலயத்து பக்கத்திலே 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டுக்கான உபகரணங்கள் பொருள்களை எனக்கு அதிக உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி ஐயா தான். நிறைய பேர் செய்தார். இதை நான் மறக்க மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? காவல்துறை அதிகாரி ஐயா தினமும் போல்டேஜ் எனக்கு 10 மூட்டை சிமெண்ட்டை கொண்டு வந்து போடுறா, தண்ணி டேங்கை கொண்டு வந்து நிப்பாட்டு ஒன்று சொன்னாங்களா? டூலரில் போகிறவங்க ரொம்ப அற வாங்க போகிறேன். 3 தடவை எழுந்திருக்கிறேன். நீரு கசிவா முண்டை. சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். யாரா? ஆப்பா பெரியம்மாவா? என் தம்பிடா. சின்ன வயசில் நான் தான் அவனை சோறு ஊட்டுவேன். ஒரு நாள் கோதுமத்தோட ஊட்டிவிட்டேன். உடம்பு கணத்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம், சிரிக்கிறோம். அவங்க தாயா குழந்த மாதிரி. என் தம்பி பப்புல அப்பா தானப்பா நீ. அதே மாதிரி மடு உண்ணி மாதிரியே இருக்கிறா. சி இல்லை வந்து அவன் சிரிக்கிறேன். மயிர்மையா பதவி வச்சிருக்கிறேன். அவன் அதுக்கு தாண்டா வருவேன் வீடியோவில் தெரியணும்ட்டு. தம்பி வீடியோ கவட்டில் விட்டு சூம் எடுங்க, சூம் பண்ணி எடுங்க. தோளில் போடுற தம்பிகள் கவனமாக போக வேண்டும். அதிக வேகம் ஆபத்தை உண்டாக்கும். உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். இங்கிருந்து பரம்பக்குடி போக சொல்லு, இளையாங்குடி போக சொல்லு. 12 மணிக்கு கிளம்பும் போது அப்படியே தாலுக்கு சட்டை கட்டுன்னு அப்படியே எல்லாத்தையும் காமிப்பேன். இங்கிட்டு புடப்பா இருக்கானவர் இதா பாருங்க. போயிட்டு வருவேன். சட்டை 4 பக்கம் கிழிஞ்சு ரத்தமாக வந்து சேருவேன். ஏன் இந்த மதுவை அடித்தவனே மனநலம் மாறுகிறது என்றால், மது குடித்தவனே போதை ஏற்ற முதல் செல்லக்கூடிய இடம் சிறுமூளையை பாதிக்குமா இந்த மது. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்? விளம்பரத்துக்கு சொல்லலை. கோமாளியா நிற்கக்கூடிய எம்கேஆரும் ஒரு காலத்திலே மிக கேவலப்பட்ட குடியாரம் என்பதை தெரிவித்துக்கொள். நான் பெருங்கொண்ட குடியாரன். இந்த பகுதி மட்டும் கிடையாது, என்னை சந்திச்சவங்களுக்கு தெரியும். கட்டிங் இல்லைன்னா நாடகத்தை கருத்தே விடுவேன். அப்படி ஒரு மோசமான டேஞ்சர் பாப்புன்னு எம்கேஆர். இன்னைக்கு குடியை விட்டதுனால தான் இத்தனை உறவுகளும் என் அன்பை நோக்கி ஓடி வருகிறார்கள். உங்களை சொல்றேன், எங்கள் அண்ணன் தம்பியலா வேணாம். குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா லென்த்து கிடைக்காது ஓஸ். ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாதே. தம்பி யாராவது ஒரு தம்பி இங்கே வாங்க தம்பி. சூப்பர் சூப்பர் கைதட்டலாம். தற்சமயம் ஆடு களத்தை அலங்கரிக்கின்ற வருகின்ற காலை
தமிழுடைய உண்மையான ரத்தத்தில் பிறந்த காலை. சூப்பர். லாஸ்ட் பார் 2 மினிட். எதுக்குடா வந்த? கூப்பிட்ட உடனே என் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது. கரண்ட் வருது மச்சான்ட்டுவேன் வயரில் எங்கே வருதுன்னு பிடிப்பேன். கடைசியில் 107 தூக்கிட்டு போயிடுவாங்க. இது கிசும் மயிருந்தேன். இந்த செவரு ஈரமாக இருக்குன்ட்டுவேன். ஈரமாக இருக்கா போக மாட்டேன். அதை போய் தள்ளி பார்ப்பேன். மொத்தமாக சாச்சி விட்டு போயிடுவேன். அதே தமிழ். ஆனால் கூப்பிட்ட உடனே எந்த இடத்துலையும் சண்டையாக ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல போய் கலக உசுரை பனையை வச்சு விலைக்கு விடுவான்டா என் தமிழன். உலகத்தில் தமிழை மாதிரி வீரம் எவனும் கிடையாது. நான் கூப்பிட்ட உடனே ஒரு சின்னஞ்சிறு என் தங்கம் உன்னை என் ஜாமியா பார்க்குறியா? வாழ்த்துக்கள்யா. என்னையா படிக்கிற ஐயா? இங்கிலீஷ் பேசக்கூடாது. நொப்பனு கண்ட கட்டிடுறேன். பெரிய தாலி ட்ரம்பு மயன் குழந்து ஓச்சு. எனக்கு தெரியும் இவ்வளவு வேமா வர்றேன்னு ஓ மயன். எங்க அண்ணன் என் தம்பி மயன் நிரூபிச்சிட்டேன். வாழ்த்துக்கள். ஒத்து ஊத்தலாம் சொல்லக்கூடாது. உன் மயன் இந்த மேடைக்கு மட்டும் கிடையாது, எம்கேஆர்கிட்ட போய் நிற்க முடியுமா, உலகத்தில் நம்ம முகத்தை பார்க்க முடியுமா ஏங்கிற எத்தனை எங்கள் அண்ணன் தம்பி இருக்காங்க. நாளைக்கு காலையில் ஐயில உலகத்துக்கும் அண்ணே உன் பிள்ளையை பெற்றதுக்கு இன்னிலேருந்து நீ புண்ணியத்தை கண்டானே ஆடா கட்டிப்புடா. இப்போ மாட்டிக்கிறேன். நான் உனக்கு என்னடா வேணும்? மாமா நான் என்ன வேணும்? அவங்க சொல்லி விட்டாங்களா? பரம்புக்குள்ள ஆஃபீஸ் இருக்கு, இலவட்டானம்னா வா உனக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணிட்டேன். இது தம்பி வெண்ணமேனே, நான் கூப்பிடும் போது நெளிச்சுக்கிட்டே இருந்த முட்டை போடுற கோழி மாதிரி இப்படி இப்படி வந்துட்டேன். என்ன பண்ண? ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவனுக்கு. அப்பா வேற என்ன? இளமாறன். இளமாறன். அருமையான தமிழ் பேர். எங்கள் அண்ணன் பேர். வாழ்த்துக்கள் சிங்கம். அம்மா பேரு சோபனா. பின்றாண்டா மூத்திரத்தை குடி. உப்பு கைக்கும்னே. லேசா குருணமந்த சேர்த்துக்க. பின்றேன் என் தங்கம் அறிவு. அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் எங்கே பிறந்தார்? என்ன போறானோ? எங்கே பிறந்தாரு? ராமேஸ்வரம். எந்த ஊரு? ராம்நாட். தம்பி விக்கி இங்கே வாவேன். தம்பி பழுக்க கம்பியை காய வைடா. அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குற? உடனே தம்பி நல்லா பேசுவேன். அவையாது இவன் சொன்னது குற்றம் அல்ல, இவன் அறிவாளிடா. ராமநாடு பிறந்தது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் என்றால் பேய்க்கரும்பு அத்தனை நகரையும் குறிக்கும், அத்தனை கிராமத்தையும் குறிக்கும். உலகத்தில் வெளிநாடு போகக்கூடிய, சிங்கப்பூர் போகக்கூடிய உறவுகள்லாம் சிங்கப்பூரில் உள்ளவங்க நீ எந்த ஊரும் கேட்கும்போது அடிக்கிறேன் பாரு, நான் மதுரைக்காரன்டான்னு. அப்போ எல்லாத்தையும் குறிப்பிடுகிறான். சூப்பர். அப்துல் கலாம் தாத்தா இருக்கார்ல, அவர் என்னப்பா நமக்கு செஞ்சாரு? அக்னி. அக்கா மக்கா பின்றேன். உங்க அப்பா உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணத்துக்கு நீ போனியா? வச்சாண்டா அப்பு. நீங்க வச்சிட்டு வந்தீங்களா? வச்சாண்டா அப்பு போடுறா தலைவண்டா. என்ன சொல்றீங்க? அசிங்கப்பட்டான் எம்கேஆர். நான் அப்பொழுது வந்திருந்தேன். அங்கே உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு எச்சியலை எடுத்ததே நான் தான். அப்பொழுது நீ பிறக்கவில்லையே மிஸ்டர் எலிமுண்டை. அப்புறம் கேக்குறீங்க? அப்புறம் கேக்குறீங்க? அப்ப நீ எங்க இருந்த கல்யாணத்தப்ப? அறிவாணி பிள்ளை. என் வருகாலத்திலே பெத்த தாய் தப்பன்னு மட்டும் கிடையாது, பிறந்த ஊருக்கு ஒரு பேர் சேர்ப்பான். இது யூடியூப்ல அழியாம இருக்கும். இவன் அறிவு சார்ந்த பிள்ளை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் என் தங்கம். அடிச்சாம்பரா சூப்பரா. மாடு களத்தை விட்டு வெளியேறுது. மாடு சுத்து மாடு எங்கேயும் வடத்துல வாடியில் வெளியேறிடும். சூப்பர். என்ன என்ன இங்க வா. ராமநாடு ஏர்போர்ட்டா? தேர்போகி என் உறவுகள் சார்பாக
அந்த அம்பளிப்பை நீயே வச்சுக்க. அதில் ஏதாவது பேனா வாங்கி பெரிய லெவலில் படிக்கணும். வாழ்த்துக்கள். இந்த சிறுவன் இங்கே வந்து நான் கேட்ட கேள்விக்கு அப்படியே பிரட்டி போட்டேன். அங்கே இருக்கிற ஒரு 4 செம்பரியாட்டு மண்டை அவங்க வந்து அப்போலேருந்தே கப்ளிங் ஓசு தம்பி, கப்ளிங் ஓசு சொன்னேன்னு வை, விடிய காலம் உன்னை குளிக்க வச்சுட்டு காய விட்டுக்கிட்டு அறையுவேன். என்ன கப்ளிங் ஓசு? யானை கதை. அது பொம்பளையாள் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. இன்னும் அதை நீ மறக்கலையா? இருடா, என் தம்பியை சொல்லாட்டா தூக்க வராதுடா. ஒரு யானை, அந்த யானை வந்து கேரளா, 28 டயர். தம்பி இதெல்லாம் சிரிக்கக்கூடாது. யானையை பற்றியும் ஏற்றிட்டு வரேன் அண்ணே. நீதான் டிரைவர். அப்போ இவன் யானையை செஞ்சிருவேன். இப்போ டீயை வந்து ஒருத்தன் பெட்டியில் ஊற்ற போகிறேன், அனத்தாலம் பிடிக்க போகுது. 28 டயர். செக் போஸ்ட்டில் அதிக சோதனை. பழையங்குளம் டோல்கட்டு வந்துருச்சு. யானை இளையாங்குடி வந்துருச்சு. இளையாங்குடி இறங்கணுன்னே இந்த யானைக்கு சுகரு 630. ஐயா, யானைக்கு மயக்கம் வந்திருக்குமே. பொத்து மூடு இருங்கடா. ஏன்னா இறங்கி டாக்டர் நடக்க சொல்லிட்டாரு. வாக்கிங் போகுது இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே. அப்படியே அங்கே ஒரு எலி, புதுசாக ஒரு கப்ளிங் வந்திருக்கு அப்படின்னு. இந்த வந்து கொள்ளூர் கிராமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய அண்ணன் முருகேசன் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501. அடுத்த வருஷம் நீதான் பிரசிடண்ட். அப்போதான் நிலந்து தூங்காது. யானையை கண்டினியூ பண்ணுறேன். யானை வாக்கிங் போயிட்டு இருக்கு ப்ரோ. எலி பார்த்துருச்சு கப்ளிங்கு. பரம்பூடி சுற்றி வர முடியாது, அது காலில் யானை பாரு. அவன் வீட்டுக்கிட்ட நடந்துச்சுன்னா செக்ஸ் படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பாரு. எங்கே கொண்டு வரேன், அப்படியே தாடி கொம்பு கொண்டு வருவேன், தலையடி கோட்டை கொண்டு வருவேன், அப்படியே பரம்பு கொடின்வேன், ராமநாடு கடலில் கொண்டு போய் அடிப்பாங்க. அப்போ இந்த எலி போயிடுச்சு. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு யானைகிட்ட கேட்குது. விட பாலக்காடு. அவன் நல்லா இருக்கும். நான் தமிழ்நாட்டு எலி, சின்னமாக தான் இருக்கு ஓசு. உன்னை ஒரு நாளைக்கு ரீப்பரில் டைட் பண்ணிக்கிறேன். கொள்ளூர் மணிமாமா புறப்பட்டு செல்கிறார். நாளைக்கு அவர் புரோகிராம் அமெரிக்காவில். சுத்து மாடு கிடையாது, எங்கள் மாமா. உண்மையிலே பெரிய ஒரு பாசக்காரர், அவர் மறக்க முடியாது. அந்த மனுஷன் ஒரு வெகுளி. உழைக்க தெரியாத நாடகத்தில் இவர் ஒரு ஆள் தான். உண்மைதாயா. நாடக உலகத்திலே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுத்து தான். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு ரவுண்டு தான். அந்த ரவுண்டுக்குள்ளே பிறரையும் காப்பாற்றணும், தானும் காப்பாற்றுவன், பிழைத்து கொள்வான். அந்த ஆள் எதுவுமே செய்யலை. 4 பேர் 10 பேர்த்துக்கு சரக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லாருன்னு கடைசியில் அந்த ஆள் இன்னைக்கு பாரு எவ்வளோ பெரிய ஜாம்பவான் தெரியுமா அந்த ஆள். கொள்ளூர் மணி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இது பெருமைக்கு சொல்லலை, அவர்கள் தான் பெரிய ஆள். நானும் அவளுக்கு அப்புறம் வந்த ஒரு அவர் வளர்த்து விட்ட பிள்ளைன்னு கூட சொல்லலாம். இதே எனக்கு பெருமை. யானைகிட்ட வர்றேன். எலி போய் கேட்குது. யானை கேரளா தான், கரெக்டாக இருக்கேன் கதையில். நான் கொண்டு போய் அந்த ஓசை செலுத்துகிற வரைக்கும் விட மாட்டேன். டிரைவர் நீ தான், இன்னும் கண்ட்ரேட்டுண்ணா. அந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது. யானை, ஒரு நாள் உன்னைய லேசா சீனிக்கடிக்கிட்ட பணியாரத்தை குத்திக்கிறவா. கதையை சொல்கிறதுக்குள்ளே எனக்கு இதாகிடும். யானை கேரளாவில் ஜென்டில். இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேணாம், பூரா வேலைக்கு போகிற டைம். அது மற்ற வேலைக்காரையும் கூட அவங்க மட்டும் போயிடுவாங்க. கொத்தனார் மோசமான ஆள். மட்டக்கம்பை கூட உள்ளே வச்சு நீர் மட்டத்தை பார்ப்பேன். மணியாசு கட்டையை போட்டு கப்ளிங்கை தேய்ச்சிடுவாங்க. நோ டேஞ்சர். கிழக்கு ஏரியா அவுட்டரில் வா, ஒரு இளநீ தோப்பு இருக்குது, அங்கே வந்து நீ கூறப்படம் பார்த்துக்கிட்டே அடிச்சு விடு. சரின்னு மாலை நேரம் 5 மணி, மேகம் கறக்குது. எலி போயிடுச்சு. யானை உடம்புறா சுற்றுது. முண்டைக்கு மாறுகண்ணு, கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக முண்டிக்கிட்டு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. யானை குசை போட்டுருச்சு. வெளியே மட்டார்னு வந்து அந்த எல்லைக்கல்ல விழுந்து சட்டார்னு அடித்து முண்டைக்கு ஒத்தப்பட்ட காது அந்து வச்சு. காது அந்தாலும் வெறி கொண்ட வேங்க அந்த தமிழ்நாட்டு எலி விடலை. கப்ளிங் பின்னாடி போய் மெதுவாக ட்ரில்லில் செலுத்துகிறாங்க. மெதுவாக ட்ரில் போடுறான். ஒரு இளநீ விழுந்துருச்சு கரகத்துக்கு யானை தலையில். யானை
எலி முண்டை ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. அதில் பிறந்தவன் தான் பப்புள். ஆனால் என் தம்பிலாம் சிரிச்சு உருண்டான். யாரு தம்பி? அவனை கிண்டல் பண்ணக்கூடாது, பாவம். ஏய், அவன் உன் மடுவை பார்த்து இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. தம்பி, அவன் மனுஷனே கிடையாது. அவன் தானே டெல்லி கிருமாடு. காலையில் பரம்பக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு அவன் தானே பால் ஊத்துறேன். ஒவ்வொரு மடுவும் அள்ளும். ஈரமாக இருக்கனா பற்றி பீச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மது பழக்கம், ஏன்னா முங்க குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தியா. சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கட குடியந்தா நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கட குடியந்தா நீ மறந்தாயா. நமக்கு மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை ஓ மனைவி உள்ள அட தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்ரு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா, இந்த பழம் போன குடி பழக்கம் நமக்கு வேணா. மது பழக்கம் வேணா முங்க குடி பழக்கம். ஒரு உள்ள கை தட்டல. அப்ப அம்புட்டு ஆள் லேசா நினைக்கிற ஆள் தானே. நம்ம சொல்றோம் மது வேணாம்ன்று. ஏதோ ஒரு 4 பேர்த்த திருத்துறதுக்கு போராடுறேன். 40 லட்சம் பேர்த்த என்னால் திருத்த முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு உதாரணம். ஒரு ஊரில் ஒரு தமிழன் தினசரி குடித்து குடித்து பாட்டில்களை வீட்டுக்கு பின்புறமாக போட்டிருந்தார். அந்த பாட்டில்களை சுதாரித்து பிறக்கணவன் அந்த காசை வைத்து ஒரு மருத்துவமனை கட்ட ஆரம்பித்தான். இந்த பாட்டிலை குடித்து விட்டு போட்டவன் அதே மருத்துவமனையின் நோயாளியாக சேர்ந்தான். இதான் உண்மையான கதை. முடிஞ்சிரா சொல்லி இப்போ தாண்டா யோசிச்சேன். என்ன வேணா பண்ணுவேன், ஒன்று சொல்ல விட மாட்டாங்க இவங்க. மதுவும் நம்ம சொல்கிறோம், எல்லாத்துக்கும் வந்துருச்சுப்பா. செத்து கிடந்த பணத்தை தூக்கணும் என்றால் கட்டிங்க போட்டால் தான் பாடக்கம்ப பிடிப்போம்ன்றான். பிளாக் பேரல். நன்றி தம்பி. விஜயகாந்த் ஐயா எத்து பார்த்துருக்கியா? வந்து அதில் மிதிச்சு ஒரு எத்து சொல்லட்டி எத்தி போடுவேன். அப்புறம் எங்கள் மாமா இதில் இல்லை மாமா, மைக் ஸ்டாண்டில் அவர் மிரண்டு போனார். நான் தன்னால் வெல்டிங் வச்சு உட்காந்துருக்கேன். ஏண்டா இல்லை மது ஒன்று எங்கள் அண்ணன் தம்பியில் எங்கள் அண்ணன்ட்ட கூட சொல்கிறேன், சம்சாரிமேன்ட்ட. அண்ணே சரக்கு இல்லைன்னா இந்த விஷயத்துக்காக ஆள் வருதா? கிடையாது. அதில் இளையாங்குடி அங்கிட்டு ஒரு முனியா கோயில் காட்டுக்குள்ளே இருக்க இங்கே 4 கடை வெட்டுறோம்னா அவனுக்கு ஃபோன் அடிப்பேன். ஃபோன் அடித்து யாராவது பேச சொல்லு, 4 கடை வெட்டுறிய காசுக்கு என்ன பண்ணுற? சமயக்காரனை கூப்பிடணும், மசாலா அரைக்கணும், இலை கட்டு வாங்கணும், தண்ணி கேன்னு வாங்கணும், காட்டுக்குள்ளே கொட்டா ஓடணும். இந்த செலவெல்லாம் எப்படா அப்படி எவனாவது ஃபீல் பண்ணி சொல்லுவானாக்கு விசேஷம் வைக்கிறவன்ட்ட? சொல்ல மாட்டேன். கெடாவட்டுக்கு வர்றான், செவரொட்டி, ஈரல், ரத்தம் இதெல்லாம் தனியாக வதக்கி எனக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருந்தேன். இந்த வண்டாப்பில் வலசகாடு இளைஞர் பேரவை சார்பாக 1 அல்ல 2 அல்ல எம்புட்டுன்னு தெரியல 200. ஏன்டா பயமுறுத்துற? நான் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா வழங்குமா? கருத்துக்கள் சொல்ல முடியல. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது. ரொம்ப ஒலிக்குதா? மெதுவா செய்வா. அது இல்லை. இன்னும் ஒரு காலத்தில் நான் எங்கேயாவது ரோட்டில் பைக்கில் வந்து விழுக போகிறேன், என் தம்பியை உரம் பார்த்து சிரிப்பேன். சீரியஸாக விழுந்து கிடப்பேன், பார்த்து சிரிச்சுட்டே போவேன். அண்ணன் பத்தியாட விழுந்து காமெடி பண்ணுதுடா அண்ணே. இந்த நிலைமை எனக்கு வரப்போகுதுறான்.
ஏன்னா நகைச்சுவை நடிகர் எல்லாரும் சொல்கிறீங்க, நகைச்சுவை பிறரை சிரிக்க வைக்கிற மனிதனுக்குத்தான் அதிகம் மனவலி உண்டு. அதெல்லாம் பார்க்காமத்தான் இந்த நாடக கலைஞர்கள் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இந்த மக்களை சிரித்த முகத்தோடு தன்னுடைய பணியை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கின்ற கலைஞன்தான் நாடக கலைஞன். எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியல. இப்போ காணாமங்கலம் ஆர்வமே ஏதோ பண்ணிட்டாங்க, குச போட்டு விட்டு அதுக்கு தானே எந்திரிச்சு போடா முண்டை குசுக்கோழி கண்டாலுமே நீதாடா சிரிப்பு காட்டு. அவன் தானே போட்டு விட்டேன். அந்த பார்த்து சிரிக்கிறாங்க. தம்பி ஓடி அந்த ஓட்டத்தில் ஓசுக்கிட்ட கேமரா அடிச்சு போடுவேன். இது என்ன கேமராவா என்னடா அது? இந்த தார் ரோடு செக்அப் பண்ணுவாங்களா? அதான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படியே எலி இது மாதிரி. என்னடா நீங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க? என்ன உண்மைதானா? நசுக்கி விட்டானா? ஏய் சிலப்பா ஆய் வருதா? என்னடா லூசு பையலா? என்னடா என்ன வைக்கிறோம்? ஏலே ஏன்டா முடியலடா. அடே எந்திரிச்சு போங்கடா. முறியன் சிரிச்சா எல்லாரும் சிரிக்க வைப்பேன். அடே ஆர்வமேனே உரும்பு தெரிச்சு போ. அத்தாச்சி வராதடா, 30 செல்லடா. அந்த தண்டி முட்டையை கூட்டுக்கிட்டே இருக்கேன். வெளியே வந்தவொடனே இந்த தண்டி இருப்பாவ. அவ ஒரு டான்ஸ்னு வந்துடுறா. அந்த விஜி கிறுக்கு கண்டாலி மக. தம்பி இதெல்லாம் சொல்லிடுறாத, படுத்து கிடக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் கீழக்காவனூர் ஊராட்சி தரிக்கொம்பு கிராமத்திலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலும் தொடங்கு. யான தந்தங்களை உடைத்து பிறர் எழுத்துக்காக உதவி செய்தான். யான முகத்தோனே 5 கரத்தோனே முருகனுடைய அண்ணனே சிவன் பார்வதியினுடைய மகனே நித்தம் வணங்குகின்ற தரிக்கொம்பு கிராமத்தின் சித்தி விநாயகர் ஆலயம் அஷ்டபந்த மகா கும்பாசே விழாவை முன்னிட்டு பெருஞ்சாந்தி திருவிழாவை முன்னிட்டும் உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர் தலைமையிலும் நயினார் கோயில் மதிப்பு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை எல்லை எண்ணிக்கக்கூடிய கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர் முன்னிலும் தரிக்கொம்பு கிராமத்தார்கள் ஊரு கூட்டு போட்டு இந்நாடகம் வைக்க வேண்டும் என்று ஒரு மனதோடு முடிவு செய்திருந்தாலும் இந்த நாடகத்துக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பது வெளியூரிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் வேலன் வேடன் விரத்தன் குயிலுக்கு இணையாக பாட முடியாட்டாலும் இவருடைய குரல் குயில் போன்று இருக்கும். என் அன்பு சகோதரி மன்னார்குடியைச் சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டு பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு மகன் யாழை சுமக்க முடியாமல் அங்கிருந்து வருவான். வேனில் என்ன கதியில படுத்திருக்கானோ அன்பு மகன் அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுன்னிய கலையரசு பின்பாட்டு இசையமது மக்கள் மத்தியிலே ஒரு நடிகன் போய் அவ்வளவு சீக்கிரமாக சேர முடியாது. அப்படி ஒரு கலைஞன் மக்கள் மனதில் போய் சேர்ந்து விட்டால் அவன் உயிரோடு இருக்கு வரை இந்த மக்கள் அவரை மறக்க மாட்டார்கள். அதற்கு உதாரணம் நீதான்டா. எத்தனையோ பெரிய ஆறுமுனை சக்கரவர்த்தி எல்லாம் நாடக உலகத்திலே நான் சந்தித்தவன்.